NMMS வினாத்தாள் ஆண்டு 2016. இன்னைக்கு நம்ம மேட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 1 30 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 1. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு எண் தொடர் கொடுத்திருக்காங்க. அந்த எண் தொடர்ல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது, அதுவும் வேகமா அதிகரிக்குது. இப்ப பாருங்க, 3 கூட 4 கூட்டினா நமக்கு 7 கிடைக்கும். 7 கூட 8 கூட்டினா அடுத்த நம்பரான 15 கிடைக்கும். இப்போ இந்த 4 நம்ம 2 எழுதலாம், 8 2 எழுதலாம். அதே மாதிரி கடைசி 2 எண்கள் பாருங்க, இந்த 63 கூட 64 கூட்டினா 127 கிடைக்கும். இந்த 64 அப்படிங்கறத நம்ம 2 எழுதிக்கலாம். அப்ப முதல்ல 3 கூட 2 கூட்டணும், 7 கூட 2 கூட்டணும். அப்ப அடுத்ததா நம்ம 15 கூட 2 16 கூட்டி பார்க்கலாம். கூட்டினா நமக்கு 31 கிடைக்குது. அப்ப இந்த 31 கூட அடுத்ததா 2 32 கூட்டி நமக்கு 63 கிடைக்குது. அப்ப இங்க விடுபட்ட எண் 31. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 2. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடர் பாருங்க, ஒரு எண் கூடுது, ஒரு எண் குறையுது. அப்போ இது ஒரு இரட்டை தொடர். இரட்டை தொடர்னா 1, 3, 5, 7வது இடத்துல இருக்க எண்கள் ஒரு தொடராகவும், 2, 4, 6 எண்கள் ஒரு தொடராகவும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் எந்த தொடர்ல இருக்கு? 2வது தொடர்ல இருக்கு. 2வது தொடர் பாருங்க, 5 கூட 5 பெருக்குனா 25. அப்ப 25 கூட நம்ம 5 பெருக்குனா 125 கிடைக்கும். அது ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல முதல் தொடர் பாருங்க, 625 அது 5ஆல வகுத்துட்டா 125. 125 5ஆல வகுத்துட்டா 25. 25 5ஆல வகுத்துட்டா 5. இப்படிதான் முதல் தொடர் அமைஞ்சிருக்கு. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய எண் 2ஆம் தொடர்ல இருக்கு. அப்ப நம்ம கவனம் 2வது தொடர்ல இருந்தா மட்டும் போதும். வினா எண் 3. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடர் பாருங்க, கலப்பு பின்னங்களா கொடுத்திருக்காங்க. கலப்பு பின்னத்துல இருக்கக்கூடிய முழு எண் பகுதியை பாருங்க, 11, 12 கொடுத்திருக்காங்க. 12க்கு அப்புறம் 13 வராம 14 வந்துருச்சு. அப்ப நம்ம தனித்தனியா பார்த்தா இதோட விடைய கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த கலப்பு பின்னங்கள் எல்லாம் நம்ம தகா பின்னங்களை மாத்தி பார்க்கலாம். பதினொன்னு 1/9 தகா பின்னமா மாத்துனா 100/9. 12 1/2 தகா பின்னமா மாத்துனா 25/2. இங்க முதல்ல பாருங்க 100 நமக்கு தொகுதியில வந்திருக்கு. அப்போ இந்த 25/2 தொகுதியில 100 வர்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அப்ப மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கணும். பெருக்கிட்டா 100/8 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 14 2/7 இத தகா பின்னமா மாத்திட்டா 100/7 கிடைக்கும். அடுத்தது 16 2/3 இத தகா பின்னமா மாத்திட்டா 50/3 கிடைக்கும். இத தொகுதியில 100ஆ மாத்துறதுக்காக மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிக்கலாம். அப்போ 100/6. இப்போ தொகுதியில இருக்க எண்கள் எதுவுமே மாறல, எல்லாமே 100 100னே இருக்கு. பகுதியில பாருங்க, 9 8 7 6 அப்படின்னு குறைஞ்சிட்டே வருது. அப்ப அடுத்ததான் நமக்கு கிடைக்க வேண்டிய எண் எப்படி இருக்கணும்? 100/5 இருக்கணும். இத சுருக்கிட்டா நமக்கு 20 கிடைக்கும். ஆப்ஷன்ல 20 இருக்கா பாருங்க, இருக்கு. அப்ப ஆப்ஷன் C தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 4.
தொடரில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க கொடுத்திருக்க கோவைகள்ல முதல் எழுத்துக்களை மட்டும் பார்த்தா அது ஒவ்வொரு எழுத்தா கூடிக்கிட்டே போகுது. ஏ, பி, சி, டி. அப்ப அடுத்ததா வர வேண்டிய எழுத்து ஈயா இருக்கும். ரெண்டாவது எழுத்து பாருங்க, அது குறைஞ்சிட்டே வருது. அப்போ ஏபிசிடிய பின்னாடி இருந்து பார்த்துட்டே வரணும். அப்ப Z, Y, X, W. அடுத்து வர வேண்டிய எழுத்து V. அப்ப இங்க விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எழுத்து E மற்றும் V. ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 5. பின்வரும் தொடரில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க, B க்கு அடுத்த எழுத்து C, C ல இருந்து இரண்டாவது எழுத்து E, E ல இருந்து மூணாவது எழுத்து H, H ல இருந்து நாலாவது எழுத்து L. அப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது L ல இருந்து ஐந்தாவது எழுத்து Q. இங்க அடுத்தடுத்த எழுத்துக்கள் 1, 2, 3, 4ன்னு கூடிக்கிட்டே வருது. அப்ப ஆப்ஷன் B தான் சரியான விடை, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 6. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண் எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க, எழுத்தும் எண்ணும் கொடுத்துட்டாலே நம்ம அதோட இடமதிப்புகளை ஞாபகம் வச்சுக்கணும். ஏவோட இடமதிப்பு 1, அது அங்க போட்டிருக்காங்க. அடுத்து B பாருங்க, B யோட இடமதிப்பு 2, ஆனா இங்க 4 கொடுத்திருக்காங்க. 2க்கும் 4க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. 2ஓட ஸ்கொயர் தான் 4. அப்போ இங்க ஒரு எழுத்தும் அதோட இடமதிப்போட வர்க்கமும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எழுத்துக்கள் எப்படி அதிகரிக்குது? அடுத்தடுத்த எழுத்துக்களா அமைஞ்சிருக்கு. முதல்ல A, அடுத்து B, அப்ப அடுத்ததா C வந்திருக்கு. C யோட இடமதிப்பு 3, அத வர்க்கம் பண்ணிட்டா 9. அப்ப C க்கு அடுத்து வர வேண்டிய எழுத்து D, D யோட இடமதிப்பு 4, அத வர்க்கம் பண்ணிட்டா 16. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் எழுத்துக்கள் D மற்றும் 16. ஆப்ஷன் C ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 7. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்கள்ல 3 எண்களும் நடுவுல ஒரு எண்ணும் கொடுத்திருக்காங்க. இதுல நடுவுல இருக்கக்கூடிய எண் தான் பெருசு. அப்ப நம்ம சுத்தி இருக்கிற எண்களை வச்சு நடுவுல இருக்க எண்ணை கொண்டு வரணும். சுற்றி இருக்கக்கூடிய எண்களை கூட்டி பாருங்க. 14, ஆனா உள்ள 19 கொடுத்திருக்காங்க. எண்களையும் பெருக்கி பாருங்க. 84 வருது, ஆனா இங்க உள்ள 19 கொடுத்திருக்கனால நம்ம வேற ஏதாவது ஒரு முறைதான் கையாளணும். மேல இருக்கக்கூடிய 2 எண்களையும் பெருக்கிட்டு அத கீழே இருக்க எண்ணோட கூட்டி பார்க்கலாமா? 19. இதே மாதிரிதான் மூணாவது படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. 80. நடுவுல இருக்க எண் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 2வது படத்துல 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15, அது கூட 8 கூட்டினா 23. ஆப்ஷன் B ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 8. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க மேல 2 எண் கொடுத்திருக்காங்க, கீழே ஒரு எண் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய எண்களை வச்சு நம்ம கீழே இருக்க எண்களை கொண்டு வரலாம். மேல கொடுத்திருக்கிறது 4 மற்றும் 2, அது 2ஐயும் கூட்டினா 6, 6 2ஆல பெருக்குனா நமக்கு 12 கிடைக்கும். இப்ப அதே மாதிரிதான் அடுத்த படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7, 7 2ஆல பெருக்குனா 14 வரும். ஆனா இங்க 21 கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 4ஐயும் 2ஐயும் வர்க்கம் பண்ணி பார்க்கலாம். 4 வர்க்கம் பண்ணா 16, 2ஓட வர்க்கம் 4, 2ஐயும் கூட்டினா நமக்கு 20 கிடைக்கும். ஆனா கழிச்சுட்டா 12 கிடைக்குது. அப்ப அதே மாதிரி 2வது படத்துல மேல இருக்கக்கூடிய எண்களோட வர்க்கங்களை கழிச்சு பார்க்கலாம். 5ஓட வர்க்கம் 25, 2ஓட வர்க்கம் 4, 2ஐயும் கழிச்சுட்டா 21. கீழே இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 3வது படம் பாருங்க. 6ஓட வர்க்கம் 36, 4ஓட வர்க்கம் 16, 2ஐயும் கழிச்சுட்டா 20,
அப்ப ஆப்ஷன் B ல 20 இருக்கு, அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 9. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க நடுவுல இருக்கக்கூடிய எண் தான் பெருசா இருக்கு. அப்ப நம்ம சுத்தி இருக்க எண்களை வச்சு நடுவுல இருக்க எண்ணை கொண்டு வரலாம். சுற்றி கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி பாருங்க. 10, 12, 26, 16, 64 அது நடுவுல இருக்கு. அதே மாதிரி அடுத்த படத்துல பாருங்க. 9, 11, 25, 27, 72 கிடைக்குது. இதுதான் நடுவுல இருக்கக்கூடிய எண்ணாவும் இருக்கு. அதே மாதிரி படம் 3ல 15, 23, 18, 24, 80. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 80 ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 10. பின்வரும் தொடரில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கவும். இந்த படத்துல பாருங்க, ஒரு பெரிய சதுரத்தை 4 குட்டி சதுரங்களா பிரிச்சு அந்த குட்டி சதுரங்களை மூளைவிட்ட கோடுகளால சரிபாதியா பிரிச்சிருக்காங்க. அதுல உள் பகுதியில எண்களும் வெளிப்பகுதியில 2 எழுத்துக்களும் கொடுத்திருக்காங்க. எழுத்துக்களும் எண்களும் கொடுத்துட்டாலே நம்ம ஆங்கில எழுத்துக்களோட இடமதிப்புகளை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப முதல்ல பாருங்க, 5ங்கிற நம்பர் தான் சின்னதா இருக்கு. நம்ம அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு மேல A மற்றும் D கொடுத்திருக்காங்க. ஏவோட இடமதிப்பு 1, டியோட இடமதிப்பு 4, ரெண்டையும் கூட்டினா உள்ள இருக்கக்கூடிய எண் 5 கிடைச்சிருது. இப்ப இதே மாதிரி அடுத்தது 13 பாருங்க. ஈயோட இடமதிப்பு 5, ஹெச்சோட இடமதிப்பு 8, ரெண்டையும் கூட்டிட்டா 13 அது உள்ள இருக்கு. அதே மாதிரி அடுத்து பாருங்க, எல்லோட இடமதிப்பு 12, ஐயோட இடமதிப்பு 9, அது ரெண்டையும் கூட்டிட்டா 21 அது உள்ள கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது எம்மோட இடமதிப்பு 13. 13 கூட எந்த எண்ணை கூட்டினா 29 கிடைக்கும்? 16 கூட்டினாதான் 29 கிடைக்கும். 16வது இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்து P. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எழுத்து P ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 11. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு எண் தொடர் கொடுத்திருக்காங்க. அதுல எண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் 2 இடத்துலயும் 1 தான் இருக்கு. அடுத்தது 16, அப்புறம் 4. அதாவது ஒரு எண் கூடுது, அதுக்கப்புறம் குறைஞ்சிருது. அந்த எண்களுக்குள்ளயும் ஒரு உறவு முறை இருக்க மாதிரி இருக்கு. 16 அதோட வர்க்கமூலம் தான் 4. அதே மாதிரி 25 அதோட வர்க்கமூலம் தான் 5. அப்ப நம்ம முதல்ல கொடுத்திருக்க 2 எண்கள் 1, 1ஓட வர்க்கமூலம் தான் 1ன்னு சொல்லலாம். அப்ப அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 36 அதோட வர்க்கமூலம் 6. அப்ப அடுத்ததான் ஒரு எண் விடுபட்டு இருக்கு. அதுக்கடுத்து 11 கொடுத்திருக்காங்க. எதோட வர்க்கமூலம் 11? 121ஓட வர்க்கமூலம் தான் 11. அப்போ ஆப்ஷன் A ல இருக்கக்கூடிய 121 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 12. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க கொடுத்திருக்க எண்கள் எல்லாம் பாருங்க. இந்த எண்களை பார்த்தோன்னே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது எல்லாமே பகா எண்கள். அதாவது ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் 11ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த பகா எண்கள் கொடுத்திருக்காங்க. 11, 13, 17, 19. அப்ப அடுத்ததா வரக்கூடிய பகா எண் 23 ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 13. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடர் பாருங்க, இது அதிகரிச்சுட்டே போற மாதிரிதான் இருக்கு. இதுல முதல்ல கொடுத்திருக்க எண் 4, அது கூட 1 கூட்டினா 5, 5 கூட 2 கூட்டினா 7, 7 கூட 3 கூட்டினா 10. ஆனா அடுத்து 10 கூட 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 14.
ஆனா இங்க திரும்ப 11 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப திரும்பவும் 10 கூட 1 கூட்டினா 11, 11 கூட 2 கூட்டினா 13, 13 கூட 3 கூட்டினா 16. அப்ப இங்க 1 2 3 அப்படின்னு இந்த ஆர்டர்லயே அடுத்தடுத்த எண்களை கூட்டிட்டே வராங்க. அப்ப அடுத்ததான் 16, அது கூட 1 கூட்டினா 17, 17 கூட 2 கூட்டினா 19. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 19 ஆப்ஷன் B ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 14. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இந்த எண் தொடர்ல பாருங்க, முதல் 2 எண்கள் 1, அடுத்த எண் 3, அதுக்கடுத்து 27 கொடுத்திருக்காங்க. 3க்கும் 27க்கும் என்ன சம்பந்தம்? 3ஓட கணம் தான் 27. அடுத்தது பாருங்க, 2 8 கொடுத்திருக்காங்க. 2ஓட கணம் 8. அப்ப அடுத்தது 4 கொடுத்திருக்காங்க. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 4ஓட கணமான 64. அப்ப ஆப்ஷன் C ல இருக்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 15. பின்வரும் தொடரில் விடுபட்ட கோவையை கண்டுபிடிக்கவும். இங்க பாருங்க, முதல் 3 எழுத்துக்கள் கூடுது, அடுத்த 3 எழுத்துக்கள் குறையுது, திரும்பவும் அதுக்கு அடுத்து கொடுத்திருக்கிறது கூடிட்டே போகுது. அப்ப இத நம்ம இரட்டை தொடர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல் தொடர்ல பாருங்க, ABC DEF GHI வரிசையா கொடுத்திருக்காங்க. அடுத்தது இரண்டாவது தொடர்ல பாருங்க, ZYX கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 எழுத்துக்கள் WVU. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எழுத்துக்கள் WVU. ஆப்ஷன் A ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 16. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. மேங்கோ ஃப்ரூட், பொட்டேட்டோ டேஷ். மாம்பழம் இது ஒரு கனி வகையை சார்ந்தது. அப்ப பொட்டேட்டோனா என்னது? அது ஒரு காய்கறி, அதாவது உருளைக்கிழங்கு. ஒரு தரைக்கு கீழே வளரக்கூடிய தண்டு. அந்த பகுதியில அதிகப்படியான உணவுகளை சேமிச்சு வைக்கிறனாலதான் அந்த தண்டு பகுதி பருத்து உருளைக்கிழங்கு மாதிரி நமக்கு கிடைக்குது. இத இங்கிலீஷ்ல ரைசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தரைக்கு கீழே வளரக்கூடிய தண்டு பகுதிய ரைசோம்னு சொல்லுவாங்க. இங்க தண்டு அதாவது ஸ்டெம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் B ல இருக்கு. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 17. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. ட்ரெயின், லோகோ பைலட், ஏரோப்ளேன் டேஷ். ட்ரெயினை ஓட்டுறவங்களுக்கு பேரு தான் லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏரோப்ளேனை ஓட்டுறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? பைலட். ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 18. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. குட், பேட், ரூஃப் டேஷ். குட் அதோட எதிர்ச்சொல் பேட். அதே மாதிரி ரூஃப் அப்படின்னா கூரை. அந்த கூரையோட எதிர்ச்சொல் என்னது? தளம் அல்லது தரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளோர் அப்படின்னு பேரு. அப்ப ஆப்ஷன் B ல கொடுத்திருக்க ஃப்ளோர் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 19. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. வாட்டர், ஐஸ், ஸ்டீம் டேஷ். வாட்டர் எப்ப ஐஸா மாறும்? அதாவது தண்ணிய நம்ம குளிர்விக்கும் போது ஐஸா மாறும். அதே மாதிரி
ஸ்டீம்னா நீராவி. நீராவிய குளிர் வச்சா என்ன வரும்? அது நீரா மாறும், அதாவது வாட்டரா மாறும். அப்ப ஆப்ஷன் B ல கொடுத்திருக்கிறதா சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 20. முதல் சோடி எழுத்துக்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி. முதல்ல கொடுத்திருக்க எழுத்து கோவைகளை பாருங்க. ஏ, இ. ஏல இருந்து நாலாவது எழுத்து தான் இ. அதே மாதிரி ஜில இருந்து நாலாவது எழுத்து கே. இப்போ ஈக்கும் ஜிக்கும் என்ன தொடர்பு பாருங்க. ஈல இருந்து ரெண்டாவது எழுத்து தான் ஜி. அதே மாதிரி அடுத்த சோடி அமைஞ்சிருக்கா பாக்கலாமா? எம்ல இருந்து நாலாவது எழுத்து தான் கியூ. அப்ப அடுத்ததா கியூல இருந்து ரெண்டாவது எழுத்துல ஆரம்பிக்கணும். கியூல இருந்து ரெண்டாவது எழுத்து எஸ். எஸ்ல இருந்து நாலாவது எழுத்து டபிள்யூ. அதுதான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 21. முதல் சோடி எண்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண்களை கண்டுபிடி. முதல் சோடியில பாருங்க 37. 37 அப்படிங்கிறது என்ன? 6ஓட வர்க்கமான 36 கூட 1 கூட்டினா 37 கிடைக்கும். அப்ப அடுத்த எண் பாருங்க. இத 7ஓட வர்க்கமான 49 கூட 1 கூட்டினா 50. அப்ப இங்க 6, 7 கொடுத்திருக்காங்க. அடுத்து விடுபட்ட இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த எண் பாருங்க 82 கொடுத்திருக்காங்க. அது 9ஓட வர்க்கமான 81 கூட 1 கூட்டினா கிடைக்கிறது. அப்ப விடுபட்ட இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் என்ன? 8ஓட வர்க்கமான 64 கூட 1 கூட்டினா 65. ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்காங்க. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 22. முதல் சோடி எண்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண்களை கண்டுபிடி. முதல் சோடியில பாருங்க 5, 16 கொடுத்திருக்காங்க. 16 அப்படிங்கிறது 4ஓட வர்க்கம். அப்ப 5ல இருந்து 1 கழிச்சா 4, அதோட வர்க்கம் தான் இங்க கொடுத்திருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கோமா? அதே மாதிரி இங்க 7னா 7ல இருந்து 1 கழிச்சா 6, 6ஓட வர்க்கம் 36. ஆனா ஆப்ஷன்ஸ்ல 36 இல்ல. அப்ப வேற ஒரு மெத்தட தான் நம்ம பார்க்கணும். இப்ப 5க்கும் 16க்கும் என்ன தொடர்பு? 5ஓட 3 பெருக்கி அது கூட 1 கூட்டினா 16 கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 7 × 3 21, அது கூட 1 கூட்டினா 22. ஆப்ஷன் பி ல 22 இருக்கு. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 23. முதல் சோடி எண் எழுத்துக்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டுபிடி. எண்ணும் எழுத்தும் கொடுத்துட்டாலே நம்ம அதோட இடமதிப்புகளை தான் பார்க்கணும். அப்ப பியோட இடமதிப்பு 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப அதே மாதிரி டியோட இடமதிப்பு 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஆனா இங்க இன்னொரு மெத்தடையும் நம்ம போடலாம். பியோட இடமதிப்பு 2, 2 கூட 2 கூட்டினா 4 கிடைக்கும். அதே மாதிரி டியோட இடமதிப்பு 4, 4 கூட 4 கூட்டினா 8 கிடைக்கும். இந்த 2 மெத்தட்லயுமே வரக்கூடிய ஆன்சர் நமக்கு இங்க ஆப்ஷன் பி மற்றும் சி ல கொடுத்திருக்காங்க. நீங்க எது போட்டாலும் கரெக்ட் தான். அப்ப விடை ஆப்ஷன் பி, சி ரெண்டுமே. வினா எண் 24. முதல் சோடி எண் எழுத்துக்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டுபிடி. இங்க 2 எழுத்துக்களை பின்னத்துல கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல ஒரு எண் கொடுத்திருக்காங்க. எண்ணும் எழுத்தும் கொடுத்துட்டாலே நம்ம இடமதிப்புகளை தான் பார்க்கணும். எஃப்-ஓட இடமதிப்பு 6, சி-ஓட இடமதிப்பு 3. இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு 2 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ்-ஓட இடமதிப்பு 24, ஹெச்-ஓட இடமதிப்பு 8. 2ஐயும் சுருக்கிட்டோம்னா 3 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பி 3 தான் சரியான விடை.
டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 25. முதல் சோடி எழுத்துக்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி. முதல் சோடியில பாருங்க, பி சி ஏ, அதுக்கு இ எஃப் டி கொடுத்திருக்காங்க. பில இருந்து மூணாவது எழுத்து தான் இ, சில இருந்து மூணாவது எழுத்து எஃப், ஏல இருந்து மூணாவது எழுத்து டி. அதே மாதிரி விடுபட்ட இடத்துல கண்டுபிடிப்போமா? ஹெச் ஐ ஜி, ஹெச்ல இருந்து மூணாவது எழுத்து கே, ஐல இருந்து மூணாவது எழுத்து எல், ஜில இருந்து மூணாவது எழுத்து ஜே. அப்ப விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எழுத்துக்கள் கே எல் ஜே. ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்காங்க, டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 26. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்ற வினாவிற்கு தொடர்புடையது. சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள 5 படங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். இந்த வெண்படங்களை பயன்படுத்தி தான் வினா எண் 26ல இருந்து 30 வரைக்கும் நம்ம விடையளிக்க போறோம். வினா எண் 26 பாருங்க. hours, days, months. hours அப்படின்னா மணி நேரம், டேஸ் அப்படின்னா நாட்கள், மந்த்ஸ் அப்படின்னா மாதங்கள். அப்ப இத நம்ம எப்படி தொடர்பு படுத்தலாம்? ஒரு நாள்ல 24 மணி நேரங்கள் இருக்கும். அப்ப மணி நேரம் அப்படிங்கிறது நாட்களுக்கு உள்ளதா வரும். அதே மாதிரி ஒரு மாதத்துல 30ல இருந்து 31 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அப்போ நாட்கள் அப்படிங்கிறது மாதங்களுக்கு உள்ளதா இருக்கும். அது முதல் படம். ஆப்ஷன் ஏல 1 கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 27. விமன், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். விமன் அப்படின்னா பெண்கள், டீச்சர்ஸ்னா ஆசிரியர்கள், டாக்டர்ஸ்னா மருத்துவர்கள். பெண்கள்ல சிலர் மருத்துவர்களாவும் இருப்பாங்க, ஆசிரியர்களாவும் இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இந்த தொழிலை தவிர மற்ற தொழில்கள்லயும் ஈடுபடுவாங்க. அப்ப அதுக்கு பொருத்தமான படம் எப்படி இருக்கணும்? பெண்கள் அப்படிங்கிற கணத்தோட மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொஞ்சம் உள்ள சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய படம் 4வது படம். ஆப்ஷன் டி ல 4 இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 28. ரீடிங் மெட்டீரியல், நியூஸ் பேப்பர், மேகசின். ரீடிங் மெட்டீரியல் அப்படின்னா படிக்கும் பொருட்கள், அதாவது நியூஸ் பேப்பர், வார இதழ்கள் எல்லாம் நம்ம ரீடிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். நியூஸ் பேப்பர் அப்படின்னா செய்தித்தாள், மேகசின் அப்படின்னா இதழ்கள். அப்ப நியூஸ் பேப்பர், மேகசின் இது ரெண்டையுமே நம்ம படிப்போம். அப்ப ரீடிங் மெட்டீரியல் அப்படிங்கிற கணத்துக்குள்ளதான் இந்த நியூஸ் பேப்பர் மற்றும் மேகசின் வரணும். இது ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத 2. அப்ப இது ரெண்டும் அதுக்குள்ள இருக்கணும். ஆனா ரெண்டும் இணைஞ்சிருக்க கூடாது. அப்படி இருக்க படம் எது? 2வது படம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 29. ஃபுட், கர்ட், ஸ்பூன். ஃபுட் அப்படின்னா உணவு, கர்ட் அப்படின்னா தயிர், ஸ்பூன் அப்படின்னா கரண்டி. அதாவது தயிர் அப்படிங்கிறது ஒரு உணவு பொருள். அப்ப அது ஃபுட் அப்படிங்கிற ஒரு கணத்துக்குள்ளதான் வரும். அதே நேரத்துல கரண்டி அப்படிங்கிறது உணவு பொருட்களை பரிமாறவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அப்ப அது ஒரு தனி கணம். அது ஃபுட் அப்படிங்கிற கணத்துக்குள்ள வராது. அப்ப சரியான படம் 3வது தான். ஆப்ஷன் டி ல 3 கொடுத்திருக்காங்க. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 30. ஹியூமன், டான்சர்ஸ், பிளேயர்ஸ்.
ஹியூமன் அப்படின்னா மனிதர்கள், டான்சர்ஸ் அப்படின்னா நடன கலைஞர்கள், பிளேயர்ஸ் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள். சில மனிதர்கள் விளையாட்டு வீரர்களாவும் இருப்பாங்க, நடன கலைஞர்களாவும் இருப்பாங்க. அப்ப மனிதர்கள் அப்படிங்கிற கணத்துக்குள்ளதான் இந்த பிளேயர்ஸ் மற்றும் டான்சர்ஸ் வருவாங்க. ஒரு சிலர் விளையாட்டு வீரர்களாவும் இருப்பாங்க, நடன கலைஞர்களாவும் இருப்பாங்க. அதாவது ரெண்டையுமே அவங்க செய்வாங்க. அப்ப அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி படம் இங்க என்ன இருக்கு? 5வது படம் இருக்கு. ஆப்ஷன் டி ல 5 கொடுத்திருக்காங்க, டிக் பண்ணிக்கோங்க.